அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசியை சேர்ந்த பெண்களுடைய குணம் என்ன, இவருடைய பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படிங்கறத அந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம். பதிவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 9வது ராசியா வரக்கூடியது தனுசு. தனுசு ராசியை சேர்ந்த பெண்களுடைய குணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்த வரைக்கும், தனுசு அப்படின்னா அது குருவோட ராசி. இது ஒரு ஆண் தத்துவ ராசி, குருவோட ராசியிலேயே ஒரு ஆண் தத்துவ ராசி. பொதுவா தனுசு ராசியை சேர்ந்த பெண்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நேர்மை உணர்வு உடையவர்கள். குருவுடைய அம்சம் எல்லாம் இவங்களுக்கு வந்துடும். நேர்மையான சிந்தனை, நேர்மறையான சிந்தனை, எதையும் தனித்துவமாக கையாளக்கூடிய திறன், மற்றவர்களுக்கு அறிவுரை வழங்கக்கூடிய திறன், சுய முயற்சியில் சொந்த காலில் நிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம், அது டிஃபால்ட்டா இந்த தனுசு ராசி சேர்ந்த பெண்களுக்கு கிரியேட் ஆயிடும். ஏன்னா அது குருவுடைய ராசி, ஆண் தத்துவ ராசி. யாருடைய உதவியும் பெரும்பாலும் எதிர்பார்க்க மாட்டாங்க. தனக்கு தேவையானதை தானே சுயமா முயற்சி செய்து அடையக்கூடிய அந்த ஒரு மனப்பான்மை உடையவர்கள் தான் தனுசு ராசி பெண்கள். பொதுவா இவர்கள் பார்க்கும்போது சுதந்திர மனப்பான்மை உடையவர்களா இருப்பாங்க. யாருக்கு கீழும் கட்டுப்பட்டு இருக்கிறது இவங்களுக்கு பிடிக்காது. நேர்மையான சிந்தனை உடையவர்கள். போலித்தனத்தை பெரும்பாலும் விரும்புறது கிடையாது. இவங்க தன்னம்பிக்கை அதிகம் கொண்டவர்கள். இது சில சமயங்கள்ல பலவீனமாகவும் மாறும். அதிக தன்னம்பிக்கை, எதையும் என்னால செஞ்சிட முடியும் அப்படிங்கிற அதிக தன்னம்பிக்கை உண்டு. சில சமயங்கள்ல இது பலவீனமா மாறுது அப்படிங்கிறது தான் உண்மை. அதிக உற்சாகத்தை உடையவர்கள், வாழ்க்கையில உற்சாகமா இருக்கணும் அப்படிங்கறத அதிகமா விரும்பக்கூடியவர்கள். புதிய அனுபவங்களை வாழ்க்கையில தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஒரே விஷயத்துல உங்களால நிலைச்சு இருக்க முடியாது. புதுசா ஒரு அனுபவத்தை தேடிக்கிட்டே இருப்பாங்க. என்னுடைய பலமான பக்கம்னாக்கா நேர்மையான ஒரு குணத்தை நம்ம சொல்லலாம். மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்லக்கூடியவங்க. பொய், ஏமாற்றம், பித்தலாட்டம் பண்றது இவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. நேர்மையா இருப்பாங்க. பழகக்கூடிய மனிதர்களுக்கு உண்மைத்தன்மையோட இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ராசினாக்கா அது தனுசு ராசியுடைய பெண்கள். அதே போல தனுசு ராசி சேர்ந்த பெண்களுக்கு தன்னம்பிக்கை அதிகம்னு சொல்லியிருந்தேன். எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு கடினமான சூழ்நிலையா இருந்தாலும் சரி, தன்னுடைய திறமையை மட்டும் நம்பி முயற்சி செய்யக்கூடியவர்கள். அந்த முயற்சியில வெற்றியும் அடையக்கூடியவர்கள். அடுத்தது சுதந்திர மனப்பான்மை உடையவர்கள் சொன்னேன். இவங்க யாரோட கட்டுப்பாட்டிலையும் பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க. ரெக்க கட்டி பறக்கணும் அப்படிங்கறதா இவங்களோட ஆசையா இருக்கும். சொந்த முடிவுகளை சுயமா யோசித்து எடுக்கக்கூடியவர்கள். இவங்க எடுக்கிற முடிவுல மற்றவர்களுடைய தலையிட பெரும்பாலும் விரும்ப மாட்டாங்க. இவங்க எடுக்கிற முடிவுக்கு சுதந்திரம் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. எனவே சுதந்திரத்தை அதிகமா மதிக்கக்கூடியவர்கள், அதிகமா விரும்பக்கூடியவர்கள். அடுத்தது உதவி மனப்பான்மை இவங்களுக்கு அதிகம். மற்றவர்களுக்கு உதவி செய்யறதன் மூலமா மகிழ்ச்சி அடையக்கூடியவர்கள். நண்பர்கள், உறவினர்கள் இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் ஒரு நல்ல பேரை சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க. அடுத்தது அறிவு, ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வம் இவர்களுக்கு அதிகமா இருக்கும். கல்வி சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வம் அதிகம். கல்வியில சிறந்து விளங்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். தத்துவத்தை அதிகமா தேடி படிப்பாங்க. தத்துவம் சார்ந்த விஷயம்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதிகம் தத்துவம் பேசக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. ஆன்மீக காரியங்கள்ல அதிக ஈடுபாடு உண்டு. ஆன்மீகத்தை அதிகமா நம்பக்கூடியவர்கள். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை அதிகமா தேடி தேடி படிப்பாங்க. இதெல்லாம் இவர்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். பயண விரும்பிகள், அதிகமான பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஆர்வம் இவர்களுக்கு அதிகமா உண்டு. மலை பிரதேசங்களை அதிகமா ரசிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அடுத்தது எப்போது நேர்மறையான சிந்தனை உடையவர்களா இருப்பாங்க. எவ்வளவு கடினமான சூழ்நிலையாக இருந்தாலுமே நம்பிக்கையோட நேர்மறையான சிந்தனையோட பயணிக்கக்கூடியவர்கள். அது இந்த தனுசு ராசி பெண்களுக்கு நான் பார்த்த ஒரு பாசிட்டிவான விஷயம். அடுத்தது இவங்களோட பலவீனமான பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகமான இந்த வெளிப்படைத்தன்மை இவங்கள்ட்ட நான் பார்க்குற ஒரு பலவீனமான ஒரு பக்கம். உண்மையை நேரடியா சொல்லக்கூடிய அந்த பழக்கம் உடையவர்கள் அப்படிங்கிறதுனால ஆப்போசிட்ல உள்ளவங்களுடைய மனதை புண்படுத்தக்கூடிய தன்மை சில சமயங்கள்ல வெளிப்படுது. இவங்க மனசுல படுத்ததை ஓப்பன் டு ஓப்பனா சொல்றாங்க. பட் ஆப்போசிட்ல உள்ளவங்க அதை சார்ந்து என்ன நினைப்பாங்க அப்படிங்கறத இவங்க யோசிக்க மாட்டாங்க. ஓப்பனா சொல்லிடுவாங்க. ஆப்போசிட்ல உள்ளவங்க சில சமயங்கள்ல இவங்க சொல்ற விஷயத்துக்கு வருத்தம் அடையலாம் அப்படிங்கிறது நான் ஒரு சின்ன பலவீனமா பாக்குறேன். அதாவது இடம் பொருள் ஏவல், எங்க என்ன பேசணும், எங்க எப்படி பேசணும் அப்படிங்கிறது இல்லாம எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி நான் என்னோட கேரக்டர் இதுதான், நான் இப்படிதான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி பயணிக்கக்கூடியவர்கள் தான் தனுசு ராசி பெண்கள். இந்த குணத்தை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஒரு இடத்துக்கு தகுந்தாற் போல, சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல பேசுறது பெஸ்டா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அடுத்தது இவங்கள்ட்ட பொறுமை குறைவு அப்படின்னு நான் சொல்லுவேன். கொஞ்சம் அவசர குணம் நிறைந்தவர்கள். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதை உடனே கிடைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. எந்த ஒரு விஷயமும் தாமதம் ஆனிச்சுன்னா அதுல எளிமையில சலிப்பு அடைஞ்சிருவாங்க. இவங்க ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்றாங்க அப்படின்னா உடனே ரிசல்ட் கிடைக்கணும். இல்லைன்னா அந்த விஷயத்தை திரும்ப பண்ண மாட்டாங்க. அதை விட்டுட்டு அடுத்த விஷயத்துக்கு ஜம்ப் ஆயிடுவாங்க. அது நான் ஒரு சின்ன மைனஸா பாக்குறேன். அடுத்தது நிலைத்த தன்மை அப்படிங்கிறது இவங்ககிட்ட கொஞ்சம் குறைவு. ஒரு வேலையோ அல்லது ஒரு சூழ்நிலையிலையோ நீண்ட காலம் விரும்பி இருக்க மாட்டாங்க. அடிக்கடி மாற்றங்களை நாடக்கூடியவர்களா இருப்பாங்க. அடிக்கடி மாற்றங்களை செய்து கொண்டே இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. ஒரே விஷயத்த ரிப்பீட்டடா பண்றது இவங்களுக்கு பிடிக்காது. அது ஒரு மாதிரி பேர்ன் அவுட் ஆயிடும் இவங்களுக்கு. அதனால புதிய அனுபவம், புதிய மாற்றங்களை தேடி பயணிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அடுத்தது அதிக கட்டுப்பாட்டை வெறுக்கக்கூடியவர்கள். இவங்களை யாராச்சும் கட்டுப்படுத்துற மாதிரி தெரிஞ்சதுன்னா அந்த இடத்துல அவங்க இருக்கவே மாட்டாங்க. கட்டுப்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம்.
அடுத்தது சில நேரங்கள்ல அவசர முடிவுகள் எடுத்துருவாங்க. ஆழமாக யோசிக்காம திடீர் முடிவுகள், திடீர் மாற்றங்களை செய்யக்கூடிய பழக்கம் இவர்களுக்கு உண்டு. அதனால எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் தீர்க்கமா யோசித்து முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். அடுத்தது உணர்ச்சிகளை மறைக்கக்கூடியவர்கள். மனசுல இருக்கக்கூடிய வருத்தம், மனசுல இருக்கக்கூடிய கவலையை பெரும்பாலும் வெளிக்காட்ட மாட்டாங்க, வெளிப்படையா வச்சுக்க மாட்டாங்க. தனிமையை பெரும்பாலும் விரும்புவாங்க. மனசுல ஒரு கஷ்டம் வருது, வருத்தம் இருக்கு அப்படின்னா தனிமையா உட்கார்ந்து அதை யோசிச்சு வருத்தம் அடையக்கூடியவர்களை தவிர மற்றவர்கள்ட்ட ஓப்பன் டு ஓப்பனா சொல்ல மாட்டாங்க. இது ஒரு சின்ன மைனஸை நான் பாக்குறேன். அடுத்து காதல் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, இதை ரிசர்ச் பண்ண வரைக்கும் வாழ்க்கை துணை கிட்ட ஒரு நட்பு தன்மையை எதிர்பார்க்கக்கூடியவர்கள், நட்பு மனப்பான்மையை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்க மேல பார்த்தோன்னா யாராச்சும் சந்தேகப்படுறாங்கன்னு தெரிஞ்சா ரொம்ப கோவம் வந்துடும். சில சமயங்கள்ல இவங்களுக்கு சந்தேக குணமும் வருது. சந்தேகம், கட்டுப்பாடு சார்ந்த விஷயங்கள்ல, இந்த உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மாதிரி கொஞ்சம் விரிசல் வருது. காதல் உறவா இருக்கலாம், திருமண உறவா இருக்கலாம். இவங்களுக்கு சில சமயங்கள்ல அதிகமா ஓவர் திங்க் பண்ணி கொஞ்சம் சந்தேக குணம்லாம் வரும். அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்தது குடும்ப வளர்ச்சிக்காக உழைக்கக்கூடியவர்கள்னு சொல்லலாம். ஆனா இவங்களோட தனிப்பட்ட சுதந்திரத்துல யாராச்சும் நுழைஞ்சாங்கனாக்கா சும்மா இருக்க மாட்டாங்க. குடும்பத்துக்காக எல்லாமே செய்வாங்க. ஆனா இவங்களோட தனிப்பட்ட சுதந்திரத்துல யாரும் தலையிடக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அதே போல காதல் உறவு, திருமண வாழ்க்கை, இதுல அதிகமான நம்பகத்தன்மையை எதிர்பார்ப்பாங்க. எல்லாத்தையும் என்னோட பார்ட்னர் ஓப்பனா சொல்லிடணும், எல்லாத்தையும் என்ன கேட்டுட்டு செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு குணம் இவங்க கிட்ட இருக்கும். அதுக்கு தகுந்தாற் போல இவங்களுக்கு பார்ட்னர் அமைச்சிட்டாங்கன்னா இவங்களை மாறி கொடுத்து வச்சவங்க யாருமே கிடையாது. எல்லாத்துலயும் ஓப்பன் மைண்டடா இருக்கணும் அப்படின்னு தான் இவங்களோட எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இவங்க வாழ்க்கை துணை மேல இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்கறது இவங்களுக்கு ஏற்ற தொழில், மேலும் பொருளாதாரம், இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ண வரைக்கும் இவங்களுக்கு ஏற்ற தொழில் எது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நிறைய பேர் ஆசிரியர் துறையில இருக்காங்க. குருவோட ராசி அப்படிங்கிறதுனால போதனை செய்யக்கூடிய துறைகள், ஆசிரியர் துறைகள், வக்கீல் பணி, லாயரா நிறைய பேர் இருக்காங்க. அதே போல பார்த்தோம்னாக்கா பயணத்துறை, போக்குவரத்து சம்பந்தப்பட்ட துறையில நிறைய பேர் பணிபுரிவாங்க. ஊடகத்துறையில இருப்பாங்க. சோசியல் மீடியா, ஊடகம் சார்ந்த விஷயங்கள் அதிக பேர் இருக்காங்க. ஆன்மீக ஆலோசகர், ஆலோசனை சார்ந்த அத்தனை துறையும் இவங்களுக்கு பொருந்தும். நல்ல பேச்சு திறன் உடையவர்கள். அதே போல பார்த்தோம்னா நிர்வாக பணி, எல்லாத்துலயும் கட் அண்ட் ரைட்டா இருக்கக்கூடியவங்க அப்படிங்கிறதுனால நிர்வாக பணியும் உங்களுக்கு ஒத்து வரும். அடுத்தது விற்பனை, மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட துறை, இதுலயும் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்குது. இந்த துறையில எல்லாம் நிறைய பேர் பயணிக்கிறாங்க. தனுசு ராசியை சேர்ந்த பெண்கள் நிறைய பேர் பயணிக்கிறாங்க. இன்னும் நிறைய துறைகள் இருக்கு. ஆனா அதை முக்கியமான துறையை மட்டும் நான் பாயிண்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அடுத்தது தனுசு ராசி பெண்களை பத்தி நம்ம ஒரு சுருக்கமா சொல்லணும் அப்படின்னாக்கா இவங்க தன்னம்பிக்கை, நேர்மை, சுதந்திரம், அறிவை தேடிக்கொள்ளக்கூடிய, பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு குணம், இதெல்லாம் அதிகம் உடையவர்கள். இவங்கள்ட்ட இருக்கிற ஒரு சின்ன மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பொறுமை இருக்காது. வெளிப்படையான பேச்சு அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் ஒத்து வராது அப்படிங்கறதை இவங்க உணரணும். அதே போல கட்டுப்பாடுகளை ஏற்காத ஒரு தன்மை இவங்க கிட்ட இருக்கும். இதெல்லாம் இவங்களோட முக்கியமான பலவீனம். ஆனா பெரும்பாலும் உயர்வான சிந்தனை, உயர்வான இலக்கு நோக்கி பயணிக்கிறாங்க. அதிக கனவுகள் உடையவர்கள், அதிக லட்சியம் உடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசி பெண்கள் எப்போதும் சுதந்திர பறவையா பறக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. சோ இதெல்லாம் நம்ம இவங்க சார்ந்து பார்த்த முக்கியமான விஷயங்கள். சோ இப்ப நான் உங்களுக்கு ஒரு சின்ன ப்ரெடிக்ஷன் கொடுத்திருக்கேன். இந்த பலன்கள் உங்களுக்கு எவ்வளவு சதவீதம் பொருந்தி வந்திருக்கு அப்படிங்கறத மறக்காம எனக்கு ஒரு ஃபீட்பேக்கா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இவ்வளவு இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கள் உங்களுக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.